نتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وسندنا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي فرقان الحميد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا وقال نبينا وحبيبنا وشفيعنا محمد صلى الله عليه وسلم من خاف الله خافه كل شيء أو كما قال عليه الصلاة والتسليم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய மிகப்பெரும் கிருபையினால் உன்னதமான ஒரு ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் மேலான ஒரு வணக்கத்திற்காக ஒன்று திரட்டியிருக்கிறார். எப்படி அவனுடைய இபாதத்திற்காக அல்லாஹ் தஆலா நம்மை எல்லாம் தேர்வு செய்து ஒன்று திரட்டி அழகு பார்க்கின்றானோ, அதுபோன்று நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்வான சுவனத்தில் அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சங்கமிக்கக்கூடிய அற்புதமான பாக்கியம் கொண்டவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். இந்த மாதத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்னென்ன நலவுகள், நிஅமத்துகள், பாக்கியங்கள், ரஹ்மத்துகள் பொதித்து வைத்திருக்கிறானோ, மறைத்து வைத்திருக்கிறானோ, அனைத்து விதமான பாக்கியங்களுக்கும் சொந்தக்காரர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. என்னென்ன கெடுதிகள், ஆபத்துகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் இருக்கிறதோ அனைத்து விதமான இடர்களை விட்டும் ஆபத்துகளை விட்டும் அல்லாஹ் தஆலா அவனுடைய பெருங்கிருமையினால் நமக்கு பாதுகாப்பை தந்தருள் புரிவானாக. ஆமீன். அன்பானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய உபகாரம் என்று பார்த்தோம் என்றால் ஏராளமான உபகாரத்தை நம்மினால் பார்க்க முடியும். பொதுவாக மனிதர்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் உடல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, அவர்கள் வாழ்வாதார ரீதியாக கொடுத்திருக்கக்கூடிய, இறைவன் வழங்கியிருக்கக்கூடிய உபகாரம் ஏராளமானதாக இருக்கிறது. இவைகளை எல்லாம் தாண்டி முஃமின்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மிக பொக்கிஷமாக கொடுத்திருக்கக்கூடிய உபகாரம் என்று சொன்னால் அது தீனுல் இஸ்லாம் என்கின்ற ஒரு உன்னதமான பாக்கியம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எந்த ஒரு சமுதாயத்திற்கும் வழங்காத ஒரு பரிபூர்ணமான மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறார். எந்த சமுதாயத்திற்கும் அது போன்ற ஒரு பாக்கியத்தை இந்த உலகம் பெற்றுக்கொள்ளவில்லை. இறைவனால் வழிகாட்டக்கூடிய, இறைவனால் ஆறுதல் சொல்லக்கூடிய, இறைவனால் நம்மை கொண்டு செல்லக்கூடிய, பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான தீனுல் இஸ்லாம். எனவே இந்த தீனுல் இஸ்லாத்தை பூரணமாக கொடுத்து விட்டேன் என்பதாக அல்லாஹ் தஆலா அறிவிப்பு செய்யக்கூடிய அந்த வசனத்தை உயர்ந்த பாக்கியம் மிகுந்த அரஃபாவுடைய நாளில் ஹஜ்ஜு பெருநாளை முன்னிட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு பரிசு பொருட்களை கொடுப்பதை போன்று இந்த வசனத்தை கொடுக்கிறார். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம் தீனா. இன்றைய தினத்திலே நாம் இந்த மார்க்கத்தை சம்பூர்ணமாக ஆக்கி, என்னுடைய நிஅமத்துகளை எல்லாம் பூரணமாக ஆக்கிய நிலையில் உங்களுக்கு இந்த தீனுல் இஸ்லாத்தை கொடுத்திருக்கிறேன், நான் அதை பொருந்திய நிலையிலே கொடுத்திருக்கிறேன் என்று ரப்புல் ஆலமீன் மிகுந்த சந்தோஷத்தோடு, மிகுந்த
மகிழ்ச்சியோடு திருப்தியோடு நான் இந்த மார்க்கத்தை உங்களிடத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்று அல்லாஹ் ஷானுவத்தான சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஞானத்தை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் எவ்வளவு ஞானத்துகள் வேண்டுமானாலும் கொடுக்கப்படலாம், பொருளாதாரம் கொடுக்கப்படலாம், எவ்வளவோ பொருளாதாரம் கொடுக்கப்பட்டார், அவருக்கு ஆட்சி கொடுக்கப்பட்டது, அதிகாரம் கொடுக்கப்பட்டது, எல்லாமே கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் ஒரே ஒரு ஞானத்து மாத்திரம் கொடுக்கப்படவில்லை, அவருக்கு ஈமான் என்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் ஷானுவத்தால கொடுக்கவில்லை என்று சொன்னால் இவரை விட கை சேதத்திற்குரியவர் யாருமே கிடையாது. உலகத்திலே எந்த ஞானத்தும் கொடுக்கப்படவில்லை, உடல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, சூழல் ரீதியாக எந்த ஞானத்துமே கொடுக்கப்படவில்லை. ஆனால் அவருக்கு அல்லாஹ் ஈமான் என்கின்ற ஞானத்தை கொடுத்திருந்தான். இவரை விட பாக்கியமானவர் வேறு யாரும் கிடையாது என்று நாம சொல்லலாம். அந்த அளவிற்குண்டான ஞானத்து. ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய அருட்கொடைகள் அனைத்தும் ஒரு சில காலங்கள் வரையிலும் நம்மோடு ஒட்டி கொண்டிருந்தாலும் சில காலங்கள் கடந்ததற்கு பின்பு நாம் கண்ணை மூடுகின்றதற்கு பிறகு, கண்ணம் மூடியதற்கு பிறகு அந்த அருட்கொடைகள் எல்லாம் அப்படியே நின்றுவிடும். பங்களாவா நின்றுவிடும், காரா நின்றுவிடும், வாகனமா நின்றுவிடும், விமானமா நின்றுவிடும், சொத்து சொகுங்களா எல்லாமே நின்றுவிடும். இவர் ஒரு வெள்ளை துணியை மாத்திரம் சுருட்டப்பட்ட நிலையிலே அவர் கபருக்குள்ளேயே அடைகிறார். அப்போ இந்த உலகத்தினுடைய ஞாபகத்தில் என்ன ஆயிடுச்சு? அது என்ன? அப்ப ஈமான் என்கின்ற பாக்கியம் இருக்கிறதே, அதுதான் ஒருவருக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. யுப்தா பி அன்அமி அஹ்லி துன்யா மின் அஹ்லி நார் யௌமல் கியாமா. கியாமத்துடைய தினத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இந்த உலகத்திலேயே அதிகமான நிஅமத்துகளை, இந்த உலகத்தில் அதிகமான இறைவனுடைய அருட்கொடைகளை சம்பாதித்த ஒரு நபரை அல்லாஹ் தஆலா கொண்டு வருவான். எப்படிப்பட்ட நபர்? உடல் ஆரோக்கியம், பொருளாதாரம், குடும்ப சூழல், அவர் வாழக்கூடிய வசதியான ஒரு சூழல், இப்படின்ற எல்லா நிஅமத்துமே கொடுக்கப்பட்டார். ஒரே ஒரு நிஅமத்து மட்டும் கொடுக்கப்படலை, ஈமான் என்கின்ற நிஅமத்து மட்டும் அவருக்கு கொடுக்கப்படலை. இந்த நபரை அல்லாஹ் தஆலா கொண்டு வருவான். அவரின் மீது நரகத்தினுடைய, நரகவாசியாக இருக்கிற காரணத்தினால், ஈமானுடைய பாக்கியம் இல்லை என்கிற காரணத்தினால் நரகத்தினுடைய ஒரே ஒரு சில சொட்டு மாத்திரம் அவர் மீது ஊற்றப்படும். நரகத்திலிருந்து சில சுடுநீரை எடுத்து அவர் மீது ஊற்றப்படும். அவன் அந்த வேதனையில் துடித்து போய் விடுவான், வேதனையிலே கதறுவான். இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா கேட்பான், யப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, ஹல் ரஅய்த கைரன் கத், சுகம் என்று ஏதாவது ஒன்றை நீ அனுபவித்திருக்கிறாயா? ஹல் மர்ர பிக நஈமுன் கத், ஏதாவது ஒரு பாக்கியம் என்பதை நீ உணர்ந்திருக்கிறாயா? ஏதாச்சும் ஒரு மகிழ்ச்சி என்பதை நீ உணர்ந்திருக்கிறாயா என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா கேட்பான். யார்கிட்ட? பி அன்அமி அஹ்லி துன்யா, இந்த உலகத்தினுடைய எல்லா பாக்கியங்களும் கொடுக்கப்பட்டன அவரிடத்தில் அல்லாஹ் கேட்கிறார். அப்ப அவன் சொல்லுவான், ஃபயகூலு லா வல்லாஹி யா ரப்பி, என்னுடைய இரட்சகனே, அப்படி எதையும் நான் பார்த்ததே இல்லையே என்று சொல்லுவான். அப்படி எதையுமே பார்த்ததே இல்லையே என்று சொல்லுவான். ஆனால் இவன் தான் உலகத்தில் அதிகமான பாக்கியங்களை அனுபவித்தவன். அடுத்தது அல்லாஹ் தஆலா இன்னொரு மனிதனை கொண்டு வருவான். அவன் யாரு என்று சொன்னால், யுக்தா பி அஷத்தின் நாசி புஅஸன் ஃபி துன்யா மின் அஹ்லில் ஜன்னah. இந்த உலகத்தில் எல்லா விதமான கஷ்டங்களும் கொடுக்கப்பட்டன. உடல் ஆரோக்கியம் கிடையாது, பொருளாதாரம் கிடையாது, குடும்பம் கொஞ்சம் நெருக்கடியான குடும்பம் அல்லது குடும்பமே இல்லை. இப்படி உலக ரீதியாக எல்லா விதமான ரீதியிலையும் சுமைகளை சுமந்த ஒரு மனிதன். ஆனால் அல்லாஹ் தஆலா அவனுக்கு ஈமான் என்ற பாக்கியத்தை மட்டும் கொடுத்திருந்தான். ஈமான் என்கின்ற பாக்கியத்தை மட்டும் கொடுத்திருந்தான். இப்போ இவனை எடுத்து வந்து சுவனத்தினுடைய நீரிலிருந்து சில கொஞ்சம் எடுத்து அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இவன் மீது ஊற்றுவான். யாரு? இந்த உலகத்தில் அதிகமான கஷ்டத்தை அனுபவித்த மூமின், இவன் மேலே ஊற்றுவான். இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா கேட்பான், யப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, ஹல் ரஅய்த புஅஸன் கத், ஏதாச்சும் கஷ்டம்னு சொல்லி ஏதாச்சும் அனுபவிச்சிருக்கிறியாப்பா என்னுடைய அடியானே?
கஷ்டம் சொல்லி ஏதாச்சும் அனுபவிச்சிருக்கிறாயா? ஹல் மர்ரபிக்க ஷித்தத்தும் கஷ்டம், ஏதாச்சும் கவலை என்பதாக ஏதாச்சும் உனக்கு அடைந்திருக்கிறதா என்று கேட்பான். அப்போ அவன் சொல்லுவான், லா வல்லாஹி யா ரப்பி, என்னுடைய இரட்சகனே, கஷ்டமா அது எப்படி இருக்கும், துன்பமா அது எப்படி இருக்கும், மா மர்ரபி பூசன் கத், எந்த கஷ்டத்தையும் நான் அனுபவித்தது கிடையாது என்று சொல்லுவான். ரெண்டு பேரும் பொய் சொல்கிறானா என்று சொன்னால் இல்லை. இவன் சொல்கிறான் உலகத்தினுடைய பாக்கியங்களை அனுபவித்தவன் சொல்கிறான் எந்த பாக்கியத்தையும் நான் அனுபவித்ததே இல்லை என்று சொல்கிறான். அவன் சொல்கிறான் இந்த உலகத்தில் எல்லா பாக்கியங்களையும் அனுபவிக்காமல், எதையுமே அனுபவிக்காமல் ஈமானுடைய பாக்கியத்தை மட்டும் கொண்டவன். அவன் சொல்றான் எனக்கு கஷ்டம் சொல்லி எதையுமே நான் என்னுடைய நினைவிலே இல்லைன்றான். ரெண்டுமே பொய் சொல்கிறார்களா என்று சொன்னால் பொய் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், மறுமையினுடைய தண்டனைக்கு முன்பதாக, மறுமையினுடைய நிகழ்விற்கு முன்பதாக இந்த உலகத்திலே பார்க்கக்கூடிய இன்பங்கள், எந்த இன்பமும் அது மறைந்து போய்விடும் தண்டனைக்கு முன்பதாக. அதே மறுமையினுடைய சுகத்திற்கு முன்பதாக, மறுமையினுடைய இன்பத்திற்கு முன்பதாக இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டம் காணாமல் போய்விடும், மறந்து போய்விடும். இந்த நிலைதான் அங்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி காண்பிக்கிறார். எனவே அன்பு பெருமக்களே, இந்த நிஅமத், ஈமான் என்கின்ற நிஅமத், ஷரீஅத் என்கின்ற நிஅமத், இஸ்லாம் என்கின்ற நிஅமத், இது மிகப்பெரிய ஒரு பாக்கியமானது. இதை நாம் நம்முடைய உயிர் மேலாக பற்றி பிடிப்பதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சமரசம் பேசுகிறார்கள் மக்கத்து காஃபிர்கள். யா முஹம்மதே, நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய மார்க்க விஷயத்தில் கொஞ்சம் தளர்படியை செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களுக்கு என்ன வேண்டும்? பெண்கள் வேண்டுமா? பெண்கள் வேண்டுமா? இந்த அரபு உலகத்திலேயே மிக உயர்ந்த குலத்தை சார்ந்த, அதை விட ஒரு அழகான பெண்கள் இல்லை என்கின்ற அளவிற்கு பெண்களை எடுத்து வந்து உங்களிடத்தில் தாரை பார்க்கிறோம். செல்வம் வேண்டுமா? எல்லாவற்றையும் எடுத்து வந்து கொட்டுகிறோம். என்ன விஷயம்? உங்களுடைய மார்க்கத்தை கொஞ்சம் தளர்படியாக்குங்க. எப்போதுமே அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்பதாக சொல்கிறீர்கள் அல்லவா? இதை விட்டுட்டு ஒரு காலம் அல்லாஹ்வை மட்டும் வணங்கிக் கொண்டே இருங்கள். இன்னொரு காலம் எங்களுடைய பண்டிகைகள்லாம் வருது, அந்த பண்டிகையுடைய நேரத்தில் நீங்கள் என்ன செஞ்சீங்க, கொஞ்சம் சமரசமாக இருந்து கொள்ளுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது என்ன, லக்கும் தீனுக்கும் வலிய, உங்களுடைய பாதையில் நீங்கள் போய்கிட்டே இருக்கீங்க. என்னுடைய பாதையில் நான் போய்கொண்டே இருக்கிறேன், எனக்கு நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நானும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்றதான் சரியது. இன்றைக்கி நிறைய பேர் இந்த ஆயத்தை தவறாக புரிஞ்சுக்கிட்டு, லக்கும் தீனுக்கும் வலியத்தின்றதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு, அவருடைய மார்க்கத்தையும் நான் என்ன செஞ்சுக்குவேன், அக்செப்ட் பண்ணிக்குவேன், அவருடைய மார்க்கத்தையும் எடுத்துக்குவேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதாவது சமய நல்லிணக்கம் அப்படின்றது தவறான முறையிலே புரிவிக்கப்படுவதற்கு இந்த ஆயத்தை யூஸ் பண்ணுறாங்க. லக்கும் தீனுக்கும் வலிய, உங்களுக்கும் உங்களுடைய மார்க்கம், எங்களுக்கு எங்களுடைய மார்க்கம். அப்படின்னா என்னது? அப்படின்னா உங்களுடைய மார்க்கத்திலே நாங்கள் வந்துருவோம், அது நீங்களும் எங்களுடைய மார்க்கத்திலே வந்துருக்க, ஒன்றும் பெருசாக கிடையாது. இது இல்லை ஷரியத். ஷரியத் என்பது நம்முடைய மார்க்கத்தை நாம் முழுமையாக பின்பற்றிக் கொள்ள வேண்டும். அடுத்தவருடைய மார்க்கத்தில், அவர்களுடைய மதத்தினுடைய விஷயத்தில், உணர்வுகளுடைய விஷயத்தில் எந்த ஒரு காயத்தையும் நாம் ஏற்படுத்தக்கூடாது. இதெல்லாம் அறிவுக்கு பொருந்துமா, இதெல்லாம் சரியா அப்படி என்பதாக நாம் அவர்களிடத்தில் போய் பேசக்கூடாது என்பதுதான் நம்முடைய ஷரியத்தை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தான் வந்து கேட்குறாங்க, கொஞ்சம் நீங்கள் லூஸ் விடலாமே என்பதாக சொல்கிற பொழுது, உலகத்தினுடைய ஆசைகளை காட்டி ஷரியத்தை தளர்படியாக ஆக்க முற்படுகின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், லவ் உதிஅ ஷம்ஸு ஃபீ யமீனி வல் கமரு ஃபீ யஸாரி, இந்த உலகத்தினுடைய பிரம்மாண்டமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரியனை என்னுடைய வலது கரத்திலும் சந்திரனை எனது இடது கரத்திலும் வைத்து இந்த உலகமே எனக்கு கொடுக்கப்பட்டு ஷரியத்தில் இருந்து ஒரே ஒரு சொட்டு மாத்திரம், ஒரு சின்ன ஒரு புள்ளி மாத்திரம் அகற்றப்பட வேண்டும், தளர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னாலும் நான் ஒரு காலம் நான் அதற்கு சம்மதிக்க மாட்டேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தான் அப்படிதான் ஷரியத்தினுடைய விஷயத்தில் இப்படி இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய நிலை என்ன?
ஷரியத்துடைய விஷயத்தில் நம்முடைய பிடிமானம் எந்த அளவுக்கு இருக்கிறது? எல்லாமே நம்முடைய சுயநலத்திற்கு மாத்திரமே பயன்படுத்தக்கூடியதாகவே இருக்கிறது. சுயநலத்திற்கு மாத்திரமே ஷரியத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். இதுவரையிலும் மஸ்ஜிதிற்கு வராதவர் திருமணம் என்று வருகிற பொழுது மஸ்ஜிதிற்கு வருகிறார், மௌத்து என்று வருகிற பொழுது மஸ்ஜிதிற்கு வருகிறார், அவருக்கு தேவை ஏற்படுகிற பொழுது மஸ்ஜிதிற்கு வருகிறார். அதுவரையிலும் மஸ்ஜிதிற்கு வரலை. கல்யாணம் மஸ்ஜிது அங்கே பள்ளியாசலில் வச்சுருக்கிறாங்க, அதனால் மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் நம்முடைய சமுதாயத்தில்? நம்முடைய ஷரியத்தினுடைய விஷயத்திலே நாம் எந்த அளவிற்கு பொடுபோக்குத்தனத்தை நாம் அதிகமாக்குகிறோமோ, அலட்சிய போக்கை நாம் மேற்கொள்கிறோமோ, அப்பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன ஏற்படுத்துகிறான் என்றால், நமக்கு வேறு மாற்று சமூகத்தின் மூலமாக, மாற்று அணியினரின் மூலமாக ஒரு சில நெருக்கடியை ஏற்படுத்துகிறான். இதுதான் எல்லா விஷயத்திலும் நடக்குது. பள்ளிவாசலுக்கு தொழுவதே வரதில்லை. மஸ்ஜித், அதில் இமாம், அதில் குறிப்பிட்ட சில நபர்கள் மாத்திரமே தொழுவ வைக்கப்பட்டு, அப்படியே அது அந்த மஸ்ஜிது காக்க வைக்கப்பட்டு கடைசியாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன முடிவெடுக்கிறான்? வேற்று அணியினரை வைத்து, மாற்று சமூகத்தினரை வைத்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த மஸ்ஜித் என்கின்ற நிஅமத்தை நம்மிடம் இருந்து எடுக்கிறான். அதுதான் நடக்குது. மஸ்ஜிதை இடிக்கிறாங்க, அந்த மஸ்ஜிதை இடிக்கிறாங்க. பாபரி மஸ்ஜிதையே எடுத்துக்கொள்ளட்டும். பாபரி மஸ்ஜித் ஏன் இடிக்கப்பட்டது? அதனுடைய யதார்த்தமான நிலை என்ன? அதனுடைய ஆரம்ப வரலாறு என்ன? அங்கு இந்த மஸ்ஜித் அந்த பாபரினுடைய மனைவி ஷியா, பாபருடைய மனைவி ஷியா, இவர் சுன்னி. இவர் இந்த பள்ளி சுன்னத்துல் ஜமாத்துடைய பள்ளியா ஷியாவுடைய பள்ளியா அப்படின்னு சொல்லி முஸ்லீம்களுக்கு மத்தியிலே சண்டை ஏற்பட்டு கடைசியாக அந்த மஸ்ஜித் தொலை வைக்கப்படாமல் அது மூடி வைக்கப்பட்டது. சரி, இப்போ நான் உனக்கு தீர்ப்பு சொல்கிறேன், இந்த குரங்கு கையில் தீர்ப்பு வந்தால் என்ன வாங்குன்ற மாதிரியான ஒரு கதை தான் அந்த பாபரி மஸ்ஜிதின் நிலை. அது போனதற்கு பிறகு, அது நம்மை விட்டு அகன்றதற்கு பின்பு நாம் அதை பார்த்து கத்துகிறோம், அதற்காக போராடுகிறோம். போராடுவதை குற்றம் என்று சொல்லவில்லை, அது தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த போராடக்கூடிய மக்கள், போராடுவதற்காக உக்கிரத்தை காட்டக்கூடிய நபர்கள் எந்த அளவிற்கு மஸ்ஜிதினுடைய தொடர்பை வைத்திருக்கிறோம்? மற்ற மஸ்ஜிதுகள் உலகத்திலேயே இந்த ஒரு மஸ்ஜிதுனா, இது போன்று எல்லா மஸ்ஜிதுகளையும் ஹயாத்தாக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. அந்த மஸ்ஜிதுடைய விஷயத்தில் நாம் எந்த அளவிற்கு கவனம் செலுத்துகிறோம்? தலாக், திருமணம் ஒரு கேலி பொருளாக ஆக்கி, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தலாக், சின்ன நாளெல்லாம் செட் ஆகாது, நீ இது கொடுக்கலையா அது கொடுக்கலையா அதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேலி பொருளாக ஆக்கும்போது அல்லாஹ் தஆலா வேற்று சமூகத்தின் மூலமாக, வேற்று அணியினரின் மூலமாக முத்தலாக்கு சட்டத்தை அங்கு அமல்படுத்துகிறார். ஷரியத்து சட்டத்தில் கை வைக்கிறாங்க, ஷரியத்து சட்டத்தில் கை வைக்கிறாங்க. ஏன் வைக்கிறாங்க? நாம் அது விஷயத்தில் சரியான முறையில் இருந்தோமா? நாம் அது விஷயத்தில் பிடிமானமாக இருந்தோமா? வாரிசு உரிமை சிவில் சட்டத்தை கொண்டுட்டு வர போகிறாங்க, சிவில் சட்டத்தை கொண்டுட்டு வராங்க. சிவில் சட்டத்தினுடைய விஷயத்தில் நாம் எந்த அளவிற்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், எந்த அளவிற்கு தெளிவாக இருக்கிறோம், எந்த அளவிற்கு நடைமுறையிலே நாம் அதை பயன்படுத்துகிறோம்? அத்தா இறந்து போயிட்டாங்க, நம்முடைய குடும்பத்தில் எத்தனை பேருடைய அத்தா இறந்து போயிட்டாங்க, எத்தனை பேருடைய அத்தாவினுடைய சொத்துக்கள் ஷரியத்து முறைப்படி பங்கு வைக்கப்பட்டது, எத்தனை குடும்பத்தில் அது நடைமுறைப்படுத்தப்பட்டது. தனக்கு சாதகம் எப்படி ஹஜ்ரத்தில் கேட்கிறார், ஹஜ்ரத் இது மாதிரி இருக்கிறாங்க, இது மாதிரிலாம் இருக்கிறாங்க, சொத்து இப்போ வருமா வராதா என்று கேட்கிறார். சொத்து வரும் என்று சொன்னால் அந்த ஷரியத்துடைய சட்டத்திலே அது ஸ்ட்ராங்காக நிற்கிறார். ஷரியத் சட்டம் தான் இது, இப்படி இதான் ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பா. ஏன்னா இதில் அது அல்லாஹ் சொன்னது அப்படின்னு சொல்ற, இவர் அல்லாஹ் சொன்னதற்காக இல்லை, அவருக்கு அதிலே இருந்து முக்கியமான பங்கு வருகின்றது என்பதற்காக அவர் போராடுகிறார். இதே ஹஜ்ரத் சொல்லிட்டாங்க, இல்லைங்க இதில் ஷரியத் இல்லை, உங்களுக்கு எல்லாம் பங்கு வராதுங்க என்பதாக சொன்னேன். அது எப்படி வராமல் போகும்? நான் கேஸ் போடுறேன், கவர்மெண்ட்டுக்கு கொண்டுட்டு போகிறேன், என்ன ஏது நான் பேசுகிறேன், இதுதானே நடக்குது குடும்பத்தில், இதுதான் நடக்குது. தனக்குன்னு ஒரு தொகை வருகிற பொழுது, ஷரியத்தினுடைய பார்வையில் ஒரு தொகை வருகிற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள், தனக்குன்னு வராத பொழுது அதை மறுத்துவிட்டு செல்லக்கூடிய ஒரு கேலி கூத்தாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய. இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த நிலையில்தான் இப்பொழுது நம் வக்ஃபினுடைய சொத்துலையும் நிற்கிறோம். வக்ஃபு என்றால் என்ன?
அல்லாஹ்விற்காக மார்க்கத்திற்காக ஒரு இடத்தை ஒரு விஷயத்தை அல்லாஹ்விற்காக அப்படியே விட்டு தானம் செய்து கியாமத்து வரையிலும் அது நிலைக்க வேண்டும், அதிலிருந்து நன்மைகள் வர வேண்டும், மார்க்கம் இதன் மூலமாக வளர வேண்டும் என்பதற்காக விட்டு செல்லக்கூடிய விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வசனம் வருகிறது, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்பக்கூடியதை அல்லாஹ்விற்காக நீங்கள் தானமாக செய்யாத வரையிலும் என்ன செய்ய முடியாது, உங்கள் அல்லாஹ்விடத்தில் வாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதாக சொல்கிறார். இப்போ அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு வராங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த உலகத்தில் நாம் தர்மம் செய்தால் அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்காக தர்மம் செஞ்சால் அல்லாஹு தஆலா திருப்தி கொள்வானா, அல்லாஹு தஆலா கியாமத் வரையிலும் நன்மையை தருவானா, அல்லாஹு தஆலா சுவனத்தில் இடம் தருவானா என்று கேட்கிறார். ஆமாம் என்று சொல்கிற பொழுது, எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு தோட்டம் ஒன்று, பேரித்த தோட்டம் என்று இருக்கிறது, 600க்கும் மேற்பட்ட மரங்கள் இருந்து கொண்டிருக்கிறது, அந்த தோட்டத்தை, மிக பிரமாண்டமான தோட்டம், அந்த தோட்டத்தை நான் இப்பொழுது அல்லாஹ்விற்காக வக்ஃப் செய்து விட்டேன் என்பதாக அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார். சொல்லிவிட்டு அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டிற்கு செல்கிறார். எங்கே? தோட்டத்திற்கு செல்கிறார்கள். தோட்டத்திலே அவருடைய மனைவியும் அவருடைய மக்களும் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த தண்ணீரிலே விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். பழங்களுக்கு நடுவிலே, நிழலுக்கு மத்தியிலே அவைகள் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். அற்புதமான காட்சி. அபூ தஹ்தா அந்த தோட்டத்தினுடைய வாசலிலே ஒரு அடி எடுத்து வைக்கவில்லை. வாசலுக்கு வெளியிலே நின்று கொண்டு யா உம்மு தஹ்தாவே, இந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்விற்காக வக்ஃப் செய்து விட்டேன், அல்லாஹ்விற்காக கொடுத்து விட்டேன். இனி அந்த தோட்டம் நமக்கு உரித்தானது அல்ல, அது பொதுமக்களுக்கு உரித்தானது. எனவே நீங்கள் வெளியிலே வந்து விடுங்கள், என்னால் உள்ளே வர முடியாது என்பதாக சொல்கிறார். எவ்வளவு பெரிய பேணுதல், எவ்வளவு பெரிய இது! என்னால் உள்ளக்க வர முடியாது, நீங்கள் வெளியிலே வாருங்கள் என்பதாக சொல்லி அந்த உம்மு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அங்கே வெளியிலே வருகின்ற பொழுது அந்த தாயார் சொல்கிறாங்க, அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா உங்களுடைய வியாபாரத்திலே பரக்கத்து செய்வானாக. அற்புதமான வியாபாரத்தை அல்லவா அல்லாஹ்விடத்திலே நீங்கள் செய்துவிட்டு வந்திருக்கிறீர்கள். இந்த உலகத்திலே லாபத்தை வைத்து விட்டால் அந்த லாபம் ஒரு காலம் வரையிலும் நம்மோடு இருக்கும். அல்லாஹ்விற்காக நீங்கள் செய்த அந்த வியாபாரம் கியாமத்து நாள் வரையிலும் இருக்குமே, மறுமையிலே இது சாட்சியாக இருக்குமே என்பதாக சொல்லிக் கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால், இப்படிதான் நம்முடைய முன்னவர்கள் உலகத்தினுடைய பற்றற்ற நிலையை அவர்கள் அல்லாஹ்விற்காக வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார். அப்படி வெளிப்படுத்தியதனுடைய விளைவுகள் தான் நாம் இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய ஜும்மா பள்ளி, மற்ற எல்லா ஸ்தாபனங்களும், மதரசாக்களாக இருக்கட்டும், தர்காக்களாக இருக்கட்டும், இது எல்லாமே என்னது முன்னாடி உள்ள சமூகம் ஏதாவது மார்க்கத்தினுடைய சேவைகள் நடைபெற வேண்டும். இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு பேனாவை வக்ஃப் செய்கிறோமா, குரானை வக்ஃப் செய்கிறதோடு முடிஞ்சிருச்சு. குரான் அங்கே ஓதலையோ அந்த பள்ளிவாசலில் நிறைய குரானை அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். பெரிய சொத்துதாராக இருப்பார், பொருளாதாரம் வசதி கொண்டவராக இருப்பார். சின்ன ஒரு இடத்தை கொடுக்கிறது, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு கொடுக்கறது கூட மனம் இல்லாத ஒரு சூழல்ல நம்முடைய முன்னவர்கள் எவ்வளவு சொத்துக்களை விட்டு சென்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், இன்றைய இந்தியாவினுடைய சொத்து கணக்கெடுப்பின்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இராணுவத்துறை, ரயில்வே துறை, இந்த 2 துறைக்கும் ஒரு பெரிய சொத்து இருக்கு. அந்த நிலப்பரப்புக்கு அடுத்ததாக 3வது நிலையில நம்முடைய இஸ்லாமிய மக்கள், நம்முடைய முன்னவர்கள் நம்மை நம்பி நம்மிடத்திலே கொடுத்து வைக்கப்பட்ட அந்த வக்ஃபுடைய சொத்துக்கள் இருந்து கொண்டிருக்கு. அந்த வக்ஃபுடைய சொத்துக்களில் இருந்து கிட்டத்தட்ட நாம் ஒரு 13% மட்டும்தான் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். 13% பயன்படுத்துகிறோம். மீதி இருக்கக்கூடிய மற்றவைகள் பயன்பாட்டில் இல்லாமல் இருக்குது. பயன்பாட்டில் இல்லாத நிலையிலேயே இந்த இந்தியாவிலேயே இந்த உலகத்திலேயே அதிகமான மஸ்ஜிதுகளை கொண்ட ஒரு நாடு எது அப்படின்னு சொன்னால் இந்தியாவை நாம் குறிப்பிட்டு காமிக்கிறோம். அப்படின்னா அந்த 13% இருக்கிற பொழுது எப்படின்னா மற்ற நிலங்களும் அது பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா இந்தியா அது எவ்வளவு பெரிய பிரகாசமான நாடாக இருக்கும் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். 54 நாடு இருக்குது, உலக நாடு, இஸ்லாமிய நாடுகள்.
அந்த 54 நாடுகள்லையும் இல்லாத இஸ்லாமிய நாடுகள், அதில் இல்லாத வக்ஃபு சொத்துக்கள் இந்தியாவிலே அதிகமாக இருக்கு. அதனால தான் இன்னைக்கு இந்தியாவுடைய விஷயத்தில், வக்ஃபுடைய விஷயத்தில் இஸ்லாமிய இந்திய கவர்மெண்ட் வந்து அதை வந்து கண்காணிக்க ஆரம்பிக்கும். ஏன் கண்காணிக்க ஆரம்பிக்குது? நன்றாக இதே தான் முன்னாடியே சொன்னேன். நாம் ஷரியத்துடைய விஷயத்தில் அலட்சிய போக்காவோடு இருக்கிற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வேற்று சமூகத்தின் மூலமாக, வேற்று அணியின் மூலமாக ஒரு நெருக்கடியை நமக்கு ஏற்படுத்தும். இந்த வக்ஃபுடைய விஷயத்தில் அதிகமான அலட்சிய போக்கு, பொடுபோக்கான தன்மை என்பது நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய சமுதாய மக்களினால் தான் அதிகமாக ஏற்பட்டுச்சு. இல்லைன்னு சொல்ல முடியுமா? எத்தனை மஸ்ஜிதினுடைய நிர்வாகி என்ற பெயரில் மஸ்ஜிதினுடைய பொது சொத்துக்கள் எப்படி தன்னுடைய மாயாக அமைக்கப்பட்டுச்சு தெரியுமா? எத்தனை மஸ்ஜிதுகள் இல்லைன்னு சொல்ல முடியாது. எத்தனை மஸ்ஜிதுகளை காட்ட முடியும்? தமிழகத்தில் மட்டுமே எத்தனை மஸ்ஜிதுகளை காட்ட முடியும்? சென்னையில் மட்டுமே எத்தனை மஸ்ஜிதுகள்? தன்னுடைய சுய தேவைக்காக, தன்னுடைய வாகனம் நிற்பாட்டி வைப்பதற்காக, தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக வக்ஃபுடைய சொத்துக்கள் பயன்படுத்தப்படுகிறது, பட்டுக்கொண்டு இருக்கிறது. வக்ஃபுடைய சொத்துக்கள், வக்ஃபுடைய சொத்தை அதை பில்டிங் கட்டி விட்டு ஏதாச்சும் அதிலிருந்து ஏதாச்சும் லாபம் வரும், கடையை கட்டி விட்டு அதிலிருந்து ஏதாச்சும் பள்ளிவாசலுக்கு வருமானம் வரும் என்பதாக சொல்லி நம்முடைய இஸ்லாமிய மக்களிடத்தில் கொடுத்தால் அதிலே செய்யக்கூடிய குளறுபடிகள், வாடகை கொடுக்கிறது கிடையாது, அட்வான்ஸ் கொடுக்கிறது கிடையாது, அதில் தரை வாடகை, அதில் மேல் வாடகை, இப்படி என்னென்ன அலட்சிய போக்குகள், என்னென்ன திருட்டுத்தனங்கள் செய்ய வேண்டுமோ அத்தனை விஷயங்களும் வக்ஃபுடைய சொத்துக்களை நம்முடைய இஸ்லாமிய மக்கள் தான் செய்து கொண்டிருந்தார்கள். இது வக்ஃபுடைய சொத்தாச்சே, இது பொது சொத்தாச்சே. அல்லாஹ் மறுமையிலே பிடிப்பான். ஒரு சின்ன ஜான் முலம் அந்த இடத்துடைய விஷயத்தில் ஒருவன் அபகரித்து நடந்தான் என்று சொன்னார், மறுமையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனை சந்திக்க மாட்டான், சந்தோஷமாக சந்திக்க மாட்டான். அதுவே அவனுக்கு நரக சுமையாக மாறும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வக்ஃபுடைய சொத்து சாதாரணமான மனிதருடைய விஷயத்திலேயே எப்படின்னு சொன்னால், நம்முடைய விஷயத்தில் எந்த அளவிற்கு, பொது சொத்துடைய விஷயத்தில் எந்த அளவுக்கு இருக்கணும். உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு நம்மெல்லாம் நினச்சி பார்க்குறோம். அன்பு பெருமக்கள், இந்த வக்ஃபுடைய சொத்துடைய விஷயத்தில் நாம் கவனக்குறைவாக இருந்ததுடைய விளைவு இன்னைக்கு மொத்தமாக எப்படி 113% நாம் பயன்படுத்தி இருக்கிறோம். மீதி எல்லாமே இப்போ மொத்தத்தையுமே 13% சேர்த்துமே அதை எடுத்துக்கொள்வதற்காக, அபகரித்துக் கொள்வதற்காக ஒரு ஏற்படுத்தப்பட்ட ஒரு வக்ஃபு திருத்த மசோதா என்பதாக ஒரு மசோதா அரங்கேற்றப்படுவதற்கு இருக்கிறது. இதற்கு நாம் எதிர்ப்புகளை கண்டிப்பாக ஜனநாயக ரீதியாக நாம் வெளிப்படுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் வருத்தத்தோடு ஒரு விஷயத்தை பண்ணணும். நம்மளை பொறுத்தவரையிலும் வாட்ஸ்அப் வீரர்களாக மட்டும்தான் நாம் இருந்துகிட்டு இருக்கிறோம். வாட்ஸ்அப் வீரர்கள் ஒரு 4 பேர் 4 விஷயத்தை ஷேர் பண்ணிட்டாருன்னா ஒரு பெரிய ஒரு சாதனையை படைச்சிட்ட மாதிரி, லிங்கை தொட்டு இது மாதிரி பண்ணியிருக்கேன் என்பதாக சொல்லி முடிச்சுட்டாங்க. அதில் எல்லாமே முடிஞ்சிருச்சு. தன்னுடைய சொத்து, தன்னுடைய வீடு, தன்னுடைய வாகனம், கஷ்டப்பட்டு உழைச்சி, கஷ்டப்பட்டு பாடுபட்டு நீங்கள் ஒரு வீடை கட்டுறீங்க. கட்டி முடித்ததற்கு பிறகு ஒருவன் வருகிறான். முறைப்படி கட்டி முடித்திருக்கிறீர்கள். முறைப்படி கட்டி முடித்ததற்கு பின்பு ஒருவர் வருகிறார். இது உங்கள் பொருளாம், 10 பேர்கிட்ட விசாரிச்சுட்டு நான் உங்களுக்கு பொருளாம் உங்களுக்கு கொண்டுவோம் என்னன்னு சொல்கிறேன் என்பதாக சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வீர்களா? நான் கஷ்டப்பட்டது, நான் உழைத்த என் பொருளை எடுத்துக்கிட்டு 4 பேர்கிட்ட கருத்து கேட்டு என்கிட்ட கொடுக்கறது இல்லை. நான் உழைத்தது, அது என்னுடைய பொருள் என்பதாக எப்படி நிற்க வேண்டுமோ அது போன்று நாம் ஒவ்வொருவரும் நிற்க வேண்டும். சாதாரணமான விஷயம் அல்ல. நம்முடைய மக்கள், நம்முடைய முன்னவர்கள் நம்மிடத்திலே அமானிதமாக கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த கொடுத்து விட்டு சென்ற இந்த சொத்துக்களுடைய விஷயத்திலே நாம் மறுமையிலே விசாரிக்கப்படுவோம், நாம் நிற்பாட்டப்படுவோம். உங்களை நம்பிதானே கொடுத்தாங்க, உங்களிடத்துல தானே கொடுத்தாங்க, நீங்க இருக்கும்போது தானே அது நடந்துச்சு, நீங்க என்ன செய்தீர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கேட்பான். அன்பு பெருமக்களே, ஒரு விஷயத்தை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். நாம் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான ஒரு சூழலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம்.
நெருக்கடியான ஒரு சூழலை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயம், ஷரியத்தினுடைய விஷயத்திலே நாம் பிடிமானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வாக்குறுதி தருகிறான், வலா தஹினு வலா தஹ்சனு, நீங்கள் பதட்டம் அடைய வேண்டாம், நீங்கள் கவலை அடைய வேண்டாம், வஅன்துமுல் அலவு, நீங்கள் தான் வெற்றியிலே மிகைத்தவர்களாக இருப்பீர்கள். எப்ப? என்ன நிபந்தனை? இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் உண்மை முஃமின்களாக இருந்தீர்கள், வேஷம் போடும் முஃமின்களாக இருந்தீர்கள், நடித்துக் கொண்டு இருந்தீர்கள் என்றால் அப்படிப்பட்ட முஃமின்களுக்கு எப்படி என்ன ஏற்படும்? என்ன சந்தர்ப்பவாதிகளாக இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பதட்டமான சூழலை ஏற்படுத்துவேன் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்றான். இதுக்கு எதிர்மறையான கருத்து அதுதானே. நீங்க முஃமின்களாக இருந்தால் உங்களுக்கு கவலையும் இருக்காது, பதட்டமும் இருக்காது, நீங்கள் தான் வெற்றி அடைவீர்கள். இதற்கு எதிர்மறையான கருத்து என்ன? நீங்கள் முஃமின்களாக இல்லை என்றால் உங்களுக்கு பதட்டமான சூழல் ஏற்படும், கவலையான சூழல் ஏற்படும், நீங்கள் அந்த வெற்றியிலே நசுக்கப்பட்டு தோற்கடிக்கப்பட்ட சமூகமாக மாறுவீர்கள் என்கின்ற எச்சரிக்கை இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் காஃபல்லாஹ, யார் அல்லாஹ்விற்கு மட்டுமே பயந்து தன்னுடைய காரியங்களை அமைத்துக் கொள்கிறான், வியாபாரமா, மனைவியா, என்னுடைய சகோதரனா, எல்லா விஷயத்திலையும் தன்னுடைய ரப்பை பயப்படக்கூடியவனாக எவன் இருக்கிறானோ, காஃபலஹு குல்லு ஷை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவரை பார்த்து உலகமே பயப்படக்கூடிய சூழலை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவார். இதற்கு எதிர்மறையான கருத்து என்ன? இதற்கு எதிர்மறையான கருத்து, யாரு தன்னுடைய வாழ்க்கையில ரப்பை பயப்படாம தன்னுடைய மனவீழ்ச்சி அடிப்படையில் வாழ ஆரம்பிக்கிறானோ அவன் உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் பார்த்து பயப்படக்கூடிய சூழலை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அப்பேற்பட்ட சூழலை விட்டு அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாத்திருக்க புரிவானாக. இந்த ஷரியத்தை நம்முடைய உயிர் வரையிலும், உயிர் மூச்சு இருக்கிற வரையிலும் நிலைநாட்டக்கூடிய, பெற்று பிடிக்கக்கூடிய அற்புதமான வாக்கியம் கொண்டவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக.